Hi, my name is Ritu. I am from Kerala. நான் வந்து பிஎஸ்எஃப் ஹெச்சிசிஎம்முக்காக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டில் வந்து நான் தனியாக தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தது. நான் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோடய ப்ராக்டிஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எனக்கு கிடைக்கல. எனக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. நான் வந்து 10, 11 அந்த மாதிரி டைமிங் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி வந்து இந்த ஹெச்சிசிஎம் வந்து 6:30க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணோம். ஆனால் வந்துட்டு என்னோடய ஆன் ஒர்க் அவுட் ஆனாலும் எனக்கு பெருசாக மூவ் ஆக முடியலை. அதற்காக நான் சும்மா யூடியூப்பில் வந்து ஒர்க் அவுட் பார்க்கலாம், யூடியூப்பில் சர்ச் பண்ணிவிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வீடியோ. அப்போ தான் இந்த குணாநிதி சாரோட வீடியோ நான் பார்க்குறது. குணாநிதி சாரோட வீடியோ பார்த்து அந்த சேனலில் பார்த்தேன்னா நிறைய குட் ரிவ்யூஸ் பார்த்தேன்னா நிறைய பசங்க வந்து பாஸ் ஆகுறது, அப்புறம் இவர் கெயின் பண்ணுறதெல்லாம் வீடியோ போட்டிருந்தேன். அதனால நான் சாரை வந்து காண்டாக்ட் பண்ணேன். சாரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு சார்கிட்ட நான் சொன்னேன், சார் நான் இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது சார், எனக்கு பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் கிடைக்காது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய டைமிங் இப்படி தான் 10, 11 வருது சார். எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸில் லெக் பெயின் எல்லாம் இருக்குது. அதனால் எனக்கு இப்போ எப்படின்னு சொன்னேன் சார் கேட்டுருந்தேன். அப்போ சார் சொன்னேன், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பிரதர், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அவர் அந்த பார்த்துக்கிறேல நான் நம்பிக்கை போட்டு நான் அதில் ஜாயின் பண்ணேன். அவர் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். ஆனால் அவர் சொன்ன கான்ஃபிடென்ஸ் கூட எனக்கு இல்லாமல் இருந்தேன். ஆக்சுவலி எனக்கு வந்து தமிழ் பெருசாக தெரியாது. நீங்கள் கேரளா தான், நீங்கள் ஏதாச்சும் தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சுடுங்க. அப்புறம் வந்துட்டு அவர் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் வீக்காக ஃபுல் ஒர்க் அவுட் கொடுத்தவர். டே டு டே என்னோடய ஒர்க் அவுட் அவர் வந்து பார்த்து என்னோடய ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அவங்க வந்து வேறு ஒர்க் அவுட் மாற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அதுவும் ஸ்ப்ரிண்ட் பண்ணுற டைமில் எனக்கு ரொம்ப லெக் பெயின் இருந்தது, ரொம்ப ஹெவியாக லெக் பெயின் இருந்தது. லெக் பெயின் இருந்த டைமில் அவர் எனக்கு ஒரு ஃபிசியோ சஜஸ்ட் பண்ணேன். நான் அங்கே போய் ஒரு 2 வீக்ஸ் அங்கே போய் ஃபிசியோ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்பாக இருந்தது. அப்புறம் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். 10, 11 இருந்த டைமிங் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டேன். 8, 8:30 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் 6:15 அந்த மாதிரி அதுக்குள்ளே வந்துட்டேன். அதுக்கெல்லாம் ஒரு ரீசன் வந்து சார் தான். அவர் கொடுத்த மோட்டிவேஷன் தான். 2 days பேக் வந்து எனக்கு ஃபிசிக்கல் கம்ப்ளீட் ஆகிட்டேன். நான் வந்து 6:14 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 10, 11 இருந்தேன். நான் வந்து 6:40 கம்ப்ளீட் பண்ண எனக்கே அதிசயமாக இருந்தது. அப்போது அந்த சாருக்கு நான் பாஸ் ஆகிடுவேன் நம்பிக்கை நல்லா இருந்தது. அதுதான் ஒரு பெரிய பாசிட்டிவு. அவர் புஷ் பண்ணலைன்னா கண்டிப்பாக தெரில எப்படி இருக்கும்னு. ரொம்ப புஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப மோட்டிவேட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் லைட்டாக இல்லை, நல்ல லேஸ்னஸ், டியூட்டி அப்படி. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டத்தில் தான் போயிட்டு இருந்தேன். இந்த கிளாஸ்க்கு நான் ஜாயின் பண்ணலைன்னா கண்டிப்பாக என்னால் பாஸ் பண்ணியிருக்க முடியாது, டாம் ஷூர் பாஸ் பண்ணியிருக்க முடியாது. எப்படியோ நான் யூடியூப் பார்த்தனாலே அந்த சாரை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சது. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். வரப்போகிற பசங்க, இது பார்க்குற பசங்க, உங்களுக்கு டைமிங் கம்மி பண்ணோம் மீன்ஸ் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நீங்கள் குணாநிதி சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே கேரளாவில் வந்து இப்படி சொல்லணுன்னா எனக்கு ரிசல்ட் இருந்தது, அந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக சாரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.